முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வாந்தி பேதி மயக்கம் காரணமாக எழுந்திருக்க முடியாமல் புழல் சிறையில் படுத்த படுக்கையாகவே இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க ஜாமீன் கோரி தொடர்ந்து மனு தாக்கல் செய்து வரும் அவருக்கு தொடர்ந்து தோல்வியே கிடைத்து வருகிறது. இந்த நிலையில் நீட்டிக்கப்பட்ட நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடையும் நிலையில் சென்னை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். அல்லி முன்பாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது புழல் சிறையில் படுத்தவாறே காணொலி மூலமாக வந்து ஆஜரான நிலையில் செந்தில் பாலாஜிக்கு என்ன ஆனது என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த சிறை காவலர் செந்தில் பாலாஜிக்கு வாந்தி பேதி மயக்கம் ஏற்பட்டுள்ளதால் சிறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என கூறினார். இதையடுத்து மீண்டும் அவரது நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். இதன் மூலம் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 52வது முறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.